ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். கர்த்தர் நமக்காக மரிக்க வேண்டியதின் அவசியம் என்ன என்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, மனிதர்கள் பாவம் செய்தார்கள். எல்லா மனிதரின் பாவம் ஆதி முதல் கடைசி காலம் வரைக்கும் செய்த ஆதாம் ஏவாள் மூலமாக, அதாவது கால பரிமாணம் மனிதர்களுக்கு தான். மனிதர்களின் கண்ணோட்டத்தில் நாம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று பிரித்து பார்க்காமல், இந்த உலக வாழ்க்கை முடிந்து விட்டது, கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பு நிற்பதாக நினைத்துக் கொள்வோம். அப்படி நினைத்து கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்கள், உலக மனிதரின் பாவம், முதல் மனிதனிலேயே பாவம் வந்ததினால், அவர்கள் இரத்தத்தில் பிறந்தவர்கள் நாம் என்பதினால், நம்முடைய பாவம் தொடர்ந்து எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறோம். கீழ்ப்படியாமையினால் பாவிகளாகிவிட்டோம். கர்த்தருடைய இப்பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து, சரி, எத்தனை பாவங்கள் ஒரு கணக்கு வைத்துக் கொள்வோம். மொத்தம் எல்லா மனிதரின் பாவங்கள் எப்படி கணக்கெடுப்பது? பாவம் என்றால் தவறு செய்வது. அது எப்படி என்றால், ஒரு பாவம் செய்கிறோம் என்றால் அதற்குரிய பொல்லாத ஆவிகள் நம்மை தண்டிக்கும். இது ஆவியின் மண்டல சட்டம். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் திருடுகிறவனாய் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். திருட்டின் மேல் விருப்பம் உள்ளவன், திருடுவதை பழக்கமாய் கொண்டவன். அவன் திருடுகிறான் என்றால், திருடுகிற விருப்பம் இருக்கிற எந்த மனிதனுக்குள்ளும் திருட்டின் ஆவி உள்ளே நுழையும். இது ஆவிக்குரிய சட்டம், பரலோக சட்டம். ஏவாள் அம்மா ஆதியிலே அந்த பழத்தின் மேல் இச்சை இருந்தது அவர்களுக்கு. சாத்தான் எடுத்து வாயில் திணித்து அந்த பழத்தை சாப்பிட வைத்து விடவில்லை. அப்படி செய்திருந்தால் ஏவாள் அம்மாவுக்கு பாவமே வந்திருக்காது. அவன் பேசி மயக்கி ஏவாள் அம்மா தானாகவே பறித்து சாப்பிட வைத்தான். ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு முழு மனதோடு அதை பறித்து சாப்பிட வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையை மீற வைத்தான். அதனால்தான் அது பாவமாயிற்று. நன்றாக கவனிக்கவும், ஒரு மனிதனின் பாவம் என்பது அவன் விரும்பி அதை செய்யும் பொழுது அது பாவமாகிறது. அப்படி பாவம் செய்த பின்பு என்ன ஆனது? ஏவாள் அம்மா, ஆதாம் ஐயா இவர்கள் இருவருமே அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். அது நிமித்தம் அவர்களுக்கு பிறந்த முதல் பிள்ளை காயின். அவர் எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தார்? கொலைகாரனாய் இருந்தார். முதலில் எரிச்சலோடு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆபேல் ஐயா தன் சொந்த தம்பி செலுத்தின காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்று எரிச்சலாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு கொலை செய்தார். கர்த்தரிடம் கேள்வி கேட்டார், நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியோ என்றார். கர்த்தரையே எதிர்த்தார். இந்த குணங்கள் எல்லாமே தவறான குணங்கள். இதற்கு முன்பாக ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்த பின்பு கர்த்தர் வந்தபோது இவர்கள் பயந்து ஓடி ஒளிந்தார்கள். பயம் வந்து விட்டது இவர்களுக்கு. பயம் வந்தது. பய உணர்வு முதலில் வந்தது. பயம் பாவம். அவர்கள் செய்த குற்றத்தின் நிமித்தம் குற்ற உணர்வு இருந்தது. இதெல்லாம் தீய விஷயங்கள். பொல்லாத ஆவி அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டவுடன் அவர்களுக்குள் சாத்தான் நுழைவதற்கு அனுமதி சீட்டு கொடுத்ததாயிற்று. டிக்கெட் வாங்கி விட்டார்கள். அவன் உள்ளே நுழைந்து விட்டான். இவர்களே நீ எனக்குள் வா என்று அழைத்தது. இது நிமித்தம் அவர்களுக்குள் பொல்லாத ஆவி பிடித்த பின்புதான், இவர்கள் பாவம் செய்த பின்பு சாத்தான் உள்ளுக்குள் நுழைந்து விட்டார். அதன் பின்புதான் பிள்ளைகள் பிறந்தார்கள். மூத்த மகன் காயின் கொலைகாரனானார். பாவம் அப்படியே தொடர்ந்து வந்தது. இப்படிதான் இந்த காலம் வரைக்கும் அவர்கள் இரத்தத்தில் அந்த இரத்தம் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் மரித்தார்கள், ஆனால் அவர்கள் இரத்தம் தொடர்ந்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மா அதில் தான் இருக்கிறது அல்லவா? நோவாயாவின் காலம் வரைக்கும் மற்றதெல்லாம் அழிக்கப்பட்டு நோவாயாவின் குடும்பம் இருந்தது. ஆதாம் ஏவாள் ரத்தம் தான் அவர்கள். அதன் பின்பு ஜனங்கள் பழுகி பெருகினார்கள். இன்று வரை இருக்கிற மனிதர்கள், உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் நோவாயாவின் குடும்பத்தினரே. அதே ரத்தம் தான் இன்றும் இருக்கிறது. இந்த ரத்தத்தை விசுவாசத்தினால் சுத்திகரிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார்.
இப்படி எப்படி ஆதாம் ஏவாளின் எல்லா இரத்தமும் அவர்களிடமிருந்து புறப்பட்ட எல்லா இரத்தமும் அந்த டிஎன்ஏ கோடிங்கும் இருக்கிற மனிதர்கள் பாவ சுபாவத்தை பெற்றிருப்பது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பாருங்கள், முதலில் ஆதாம் ஏவாள் ஏவாளம்மா முதலில் மனதால் தங்களை இழந்தார்கள். சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அதன் பின்பு சரீரத்தில் அவன் வந்து நுழைந்து விட்டான், அதிகாரம் செய்யும். அதே போலதான் நாம் எதை விரும்புகிறோமோ, எந்த பாவத்தை விரும்புகிறோமோ அதற்குரிய ஆவி உள்ளே வந்துவிடும். ஒரு மனிதன் பெருமையை விரும்புகிறான், என்னை எல்லாரும் புகழ்ந்து பேச வேண்டும், நான் பெரியவன் என்று நினைக்கிறான் என்றால் அந்த மனிதனுக்குள் பெருமையின் ஆவி நுழைந்து விடும். இப்படி பல பொல்லாதவன் உள்ள நுழைந்து கொண்டு பல பொல்லாத இருளின் கிரியைகள் மனிதனுக்குள் நுழைந்து கொண்டு மனிதனை பாவியாக்கி வைத்திருக்கிறது. பரலோகம் போக வேண்டும் என்றால் நாம் மட்டும்தான் போகலாம். இதையெல்லாம் சுமந்து கொண்டு போக முடியாது அல்லவா? அதையெல்லாம் விரட்டி அடிக்க நம் மனதில் தீய எண்ணங்கள் எல்லாம் போக வேண்டும். நாம் மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். பாவத்தை விட்டால்தான் அந்த ஆவி நம்மை விட்டு போகும். திருடுகிற மனுஷனுக்குள், திருட்டின் மேல் விருப்பம் இருக்கிற மனிதனுக்குள் திருட்டின் ஆவி வந்து திருட வைக்கும். அந்த மனிதன் அந்த விருப்பத்தை விட்டு விட்டு நான் இனி திருட மாட்டேன் என்று வாழ்க்கையில் முழு மனதோடு உறுதியாய் முடிவெடுத்து விட்டு அதை பின்பற்றி நடந்தானால் அந்த திருட்டு ஆவி போய்விடும். அந்த மனநிலை, மன உறுதி வர வேண்டும் என்றால் அது பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுக்க வேண்டும். நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று முடிவெடுப்பது மனிதனுடைய செயல். அதற்கேற்ற பலன் பரிசுத்த ஆவியானவரே தர முடியும். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் தேவை. அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தமாக முடியும், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியும். சரி, சிலுவை மரணம் எப்படி நடக்கிறது? இப்படி பாவத்தின் மேல் விருப்பம் இருந்து நாம் பாவம் செய்தால் பொல்லாத ஆவி வரும். இது ஆவிக்குரிய சட்டம். அதே போல நாம் பரிசுத்தத்தை விரும்பி கர்த்தரை தேடினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம் மனதை வழி நடத்துவார். அவர் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துவார், வேதம் வாசிக்க செய்வார், நீதி நியாயங்களை கற்றுக் கொடுப்பார். எந்த சூழ்நிலையில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நினைக்க வேண்டும், கர்த்தரை எப்படி தொட்டு கொள்ள வேண்டும், எப்படி நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், பிதாவாகிய தேவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது. ஏனென்றால் அவருக்குள் இருக்கும் ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் இருக்கிறார். அப்படி என்றால் பிதாவாகிய தேவனே பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் வந்து ரூபம் வேறு, அதே உருவத்தில் தன்மை ஆவியாய் வந்து நமக்குள் வந்து நம் இருதயத்திற்குள் நுழைந்து என்ன செய்வார்? நம்மை மாற்றுகிறார். மாற்றி பரலோகத்திற்கு ஏற்ற சுபாவத்தை நாம் கொடுக்கிறார். சரி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வர வேண்டும் என்றால் எதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, பொல்லாத ஆவியை ஏற்றுக்கொண்டால் பொல்லாத ஆவி நமக்குள் வரும். பாவத்தின் மேல் விருப்பம் வைத்தால் அதற்குரிய பொல்லாத ஆவி நமக்குள் வரும். பரிசுத்தத்தின் மேல் விருப்பம் வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வழி நடத்துவார். பரிசுத்தத்தை விரும்பும் எண்ணம் எப்படி வருகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நேசிக்கும் போது, அவரை விசுவாசித்து அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய தொடங்குவார். அப்பொழுதிலிருந்து நாம் அவருடைய கட்டுப்பாட்டில் வந்து விடுவோம். அது வரைக்கும், நாம் விசுவாசத்தை பெறும் வரைக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம் மனதில் மாற்றம் வேறு மாதிரி இருந்திருக்கும். முன்பெல்லாம் வேறு மாதிரி இருந்திருப்போம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நம் மனம் மாறிவிடும். உள்ளுக்குள் ஒரு சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும். அதற்கு காரணம் பொல்லாத ஆவிகள் எல்லாம் போய்விடும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து விடுவார். நம்முடைய செயல்கள் எல்லாம் பரிசுத்தையே விரும்புகிறதா இருக்கும். இப்படிப்பட்ட மாற்றம் வருவதற்கு என்ன காரணம்? இது எப்படி வருகிறது? பரிசுத்த ஆவியானவர் நம்மை வந்து எப்படி செயல்படுகிறார்? அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் நாமும் ஒன்றிணைக்கப்படுகிற அந்த விசுவாசம் என்பது என்ன? அதை குறித்து சற்று கவனிப்போம். நாம் விசுவாசித்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் பொல்லாத ஆவிகளிடமிருந்து. அது ஏன்? அது எப்படி?
என்றால் தேவ நீதி இது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பிதாவாகிய தேவனுடைய சொந்த குமாரன், அவர் நம் இரட்சகர், நமக்காக அவர் ஜீவனை தந்தார், அவர் பரிசுத்த பலியானார் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதாவுக்கு கீழ்ப்படுகிறோம். ஆதியிலே சாத்தானுக்கு கீழ்ப்படிந்ததினால் ஆதாம் ஏவாள் மூலமாக பாவம் வந்தது. இப்பொழுது பிதா சொல்லி இருக்கிறார், மனுஷகுமாரர் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது பிதாவாகிய தேவனின் கட்டளைக்கு, அவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படிதல் வந்து விட்டது. கீழ்ப்படியாமல் இருந்த காலம் முடிந்து விட்டது. இப்ப எந்த மனிதனும் கீழ்ப்படுகிறான். மனுஷகுமாரனை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதனால் நாம் அவருடைய நிலையில் அவரோடு சேர்ந்து விட்டோம். அவருடைய கட்சியில் சேர்ந்து விட்டோம். பொல்லாதவன் கட்சியில் இருந்து விலகி, சாத்தானின் கட்சியில் இருந்து விலகி பிதாவாகிய தேவனுடைய கட்சியில் சேர்ந்து விட்டோம். ஏனென்றால் அவர் சொன்னதை கேட்க தொடங்கி விட்டோம் அல்லவா? சரி, இப்படி நாம் அவரோடு சேர்ந்து விட்டதும் சிலுவை மரணத்தில் சரீரமும் இரத்தமும் சிந்தப்பட்டது. அது ஒரே ஒரு சரீரம், ஒரே ஒரு சரீரம், ஒரே ஒரு முறை மரித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது போதுமா? போதும். ஏனென்றால் அந்த ஒரே ஒரு சரீரத்தில் ஒரு கை இருக்கிறது. அந்த கை பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டது, கால்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டது, கண்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டது. கர்த்தருடைய கரத்தில் 10 விரல்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். 10 விரல்களும் பரிசுத்தமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒவ்வொரு விரலும் பரிசுத்தமா இருப்பது போல அவர் சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணும்போது நாமும் அவருடைய சரீரத்தில் ஒரு அவயவமாய் இருக்கிறோம், இணைக்கப்படுகிறோம். அவரும் நாமும் ஒரே சரீரமாகிறோம். அவர் சரீரத்தில் இருக்கிற ஒரு செல்லை போல நாமும் மாறிவிடுகிறோம். சரீரம் ஒன்றானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவதினால் ஆவி ஒன்றாகிறது. விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார், பொல்லாத ஆவிகள் விலகி விடுகிறது. ஆவியில் இயேசு கிறிஸ்துவும் நாமும் ஒன்றாகி விடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், அவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஒன்றாகி விட்டோம். திருவிருந்தில் சரீரம் ஒன்றாகிறது. அப்படியானால் மனுஷகுமாரனும் நாமும் ஒன்றாகிறோம். ஒரே பரிசுத்தத்தின் சரியான நிலை. இப்பொழுது பரலோகத்திற்கு செல்ல தகுதியுடையவர்களாய் மாறிவிட்டோம். இதுதான் கணக்கு. எல்லாம் கணக்குதான். பிதாவாகிய தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். அதாவது ஆவியும் ஒன்றாகி சரீரமும் ஒன்றான பின்பு வேத வசனத்தினால் ஆத்துமா சுத்திகரிக்கப்படுகிறது பரலோகத்தில் போய் சேர்வதற்கு. சரீரத்தின் அதாவது சரீரம் சொல்வதையும் ஆத்துமா கேட்கும், ஆவி சொல்வதையும் ஆத்துமா கேட்கும். ஆத்துமா என்பது நம்முடைய தனித்தன்மை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆத்துமா, அது தனித்தன்மை உடையது. சரீரத்தின் சிந்தை என்பது நமக்கு தெரிந்ததுதான், சரீரத்தின் சிந்தை. ஆவி என்பது பரிசுத்த அதாவது ஆதியிலே கர்த்தர் சொன்ன ஆவி, அவரிடத்திலிருந்துதான் ஆவி நமக்குள் வந்தது. ஆவி எல்லோருக்கும் ஒன்று. அதாவது மரணம் அடைந்த பின்பு ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அவரிடத்தில் போய் சேரும். சரீரம் மண்ணிலிருந்து வருகிறது, மண்ணிற்கு போய் சேரும். இந்த ஆத்மா தான் பரலோகத்தை சென்றடையும். அதன் பின்பு நமக்கு ரூபம் கொடுக்கப்படும். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் திரும்பி வரும், அது வேறு. இப்படி நாம் ஒன்றாகிறோம், கர்த்தருக்குள் ஒன்றாகி ஆத்துமாவில் தனியாக தான் இருக்கிறோம். அதற்காக இயேசு கிறிஸ்துவும் நாமும் சரி என்று அல்ல, அவருக்கு பிள்ளைகளாக, அவருடைய சகோதர சகோதரி. அதனால்தான் சொன்னார் அதனால்தான் கர்த்தர் சொன்னார், என் சகோதரர்கள், என் சகோதரிகள் என்று நாமே சொன்னார். சரீரம் ஒன்று, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்றால் சகோதரர் சகோதரிகள் தானே. நம்மை பார்த்து அப்படியே ஆண்டவர் சொன்னார். அவர் சரீரம், அவருடைய ரத்தம் நமக்குள்ளும் இருக்கிறது. நம் சகோதர சகோதரிகள் அப்படித்தானே. அதைதான் அன்று ஆண்டவர் அப்படி சொன்னார். இப்படி நாம் எப்படி கர்த்தரோடு இணைகிறோம்? சிலுவை மரணம் என்பது சாதாரண காரியம் அல்ல. இதுதான் அதனுடைய விளக்கமா இருக்கிறது. அப்படி இருக்க நாம் விசுவாசத்தினால்
சிலுவை நினைக்கப்படுகிறோம். விசுவாசிப்பதும் திருவிருந்தில் பரிசுத்தமாய் பயபக்தியோடு பங்கு பெறுவதும் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்கள். அது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையும் நம்மை ஆத்துமாவை திசை திருப்ப வேண்டும். அதில் உள்ள பாவ சுபாவங்களை துர்க்குணங்களை அகற்றுவதற்கு வேத வசனமும் செயல்பட வேண்டும். இந்த ஒரு சுத்திகரிப்பின் நிலை, மறுரூபமாகும் நிலை நம் வாழ்நாளின் கடைசி வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். நாம் முழுமையாக்கப்பட்ட பின்பு கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்வார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துன்பங்களை சுமந்தார். இதுதான் சிலுவை மரணத்தில் நடந்தது. இதன் பின்பாக இருக்கிற விளக்கம் இது. இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கிறது. 2 வீடியோவாக இதில் வருகிறது. இப்படி அவர் சிலுவையில் இத்தனை காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். பாடு அனுபவித்து நம் பாவங்களை சுமந்து இப்படி நமக்காக அவர் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை சுற்றி இருந்த ஜனங்கள் கர்த்தர் சிலுவையில் தொங்கும் போது அவரை பார்த்து கொண்டிருந்தவர்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவர் நமக்காக இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், நாமோ தேவனால் அவர் அடிபட்டு வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவறு செய்ததை போலவும் அதற்கேற்ற தண்டனையாக பிதாவாகிய தேவன் சிலுவையில் ஒப்பு கொடுத்தது போலவும் அங்கிருந்த ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதாவது கர்த்தரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். கர்த்தரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும் போது யூதர்கள் என்ன குற்றச்சாட்டு சொன்னார்கள்? ஓய்வு நாளை இவர் ஆசரிக்கவில்லை, ஓய்வு நாளில் இவர் குணமாக்கினார், தேவாலயத்தை இடித்து கட்டுவேன் என்று சொன்னார், தேவ தூஷணம் சொன்னார். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்தார்கள், நம்முடைய ராஜாதி ராஜாவின் மேல். அவர் எல்லாவற்றையும் சரியாக தான் செய்தார். ஓய்வு நாளை விக்கிரகம் ஆக்காதே என்றார். ஓய்வு நாள் கர்த்தருக்காக உண்டாக்கப்பட்டதை தவிர ஓய்வு நாளுக்காக கர்த்தர் இல்லை என்பதை அவர் சொன்னார். அதுதானே நியாயம். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் மீறி நடந்தார், அதனால் தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்தார் என்று சிலுவை மரணத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படிதான் யூதர்கள் பேசினார்கள். பல தலைமுறைகள் இப்படிதான் இருந்திருக்கிறார்கள், இப்பொழுது கூட இருக்கலாம். இதை 700 வருடங்களுக்கு முன்பாக இப்படி பேசின ஜனங்கள் எல்லாம் பிறக்கவில்லை. பல தலைமுறை 10 தலைமுறைகளுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். 700 வருடங்களுக்கு முன்பாக இப்படி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பார், கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் பேசுவார்கள் இவரை என்று அவருடைய முதல் வருகையை குறித்து. இதே போலதான் இன்றும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. 2ஆம் வருகையை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். விசுவாசிப்பவர் யார்? நாம் விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். விசுவாசித்தால் பாக்கியம் பெறுவோம், நன்மையை பெற்றுக் கொள்வோம். விசுவாசிக்கவில்லை என்றால் ஆயத்தமாக முடியாது, கர்த்தரை சேர முடியாது. பொல்லாதவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறார். விசுவாசியாதவர்களை மரத்தில் இருக்கும் பழத்தை காக்கா கொத்துவது போல கொத்தி கொண்டு போய்விடுவாங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். செய்யக்கூடாத, அதாவது மீறுதல் என்று சொல்லும் பொழுது செய்ய வேண்டிய அளவுக்கு நாம் செய்ய வேண்டும், தாண்டி போகக்கூடாது. ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும், அதை கர்த்தருக்கு மேலாக விக்கிரகமாக்க கூடாது. இதுதான் மீறுதல். ஓய்வு நாள் என்றால் கர்த்தருக்கு பரிசுத்தமா. இந்த காலத்தில் நமக்கு 7 நாளும் ஓய்வு நாள் தான். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் எல்லா நாளும் வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இதுதான் இந்த காலம். அதற்கேற்றபடி நாம் நடக்க வேண்டும். இப்படி இருப்பதை விட்டுவிட்டு பணம் சம்பாதிப்பது, சொத்து சேகரிப்பது என்பது அதிலேயே வாழ்க்கையை மூழ்கிக் கொள்ளக்கூடாது. வாழ்வதற்கு தேவையான பணம் சம்பாதித்தால் போதும் என்று இருக்க வேண்டும், பேராசையோடு அலையக்கூடாது. இதுதான் மீறுதல். இதை போல எல்லா காரியத்திலும் கர்த்தர் சொன்ன அளவோடு நிற்க வேண்டும். எந்த காரியத்தை
கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ, எந்த அளவுக்கு சொல்லுகிறாரோ அதை தான் செய்ய வேண்டும். மீறி மீறி போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம் போதும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையின் நிலை போதும் என்று நினைக்க வேண்டும். இன்னும் உயர்வேன், இன்னும் சம்பாதிப்பேன் என்று நம் வாழ்நாளை வீணடிக்க கூடாது. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இப்படி நாம் மீறி செய்கிற செயல்கள், மீறுதல்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் மீறி மீறி ஆதி காலத்திலிருந்து மனித இனம் செய்து கொண்டு வருகிறது. அந்த மீறுதல்கள், ஒரு கணவன் ஒரு மனைவி என்பது கர்த்தர் கொடுத்தது. அதை மீறி நடப்பது, ஆண்கள் வேறு திருமணம் செய்வது, தவறான வாழ்க்கை வாழ்வது, பெண்களும் அப்படி இருப்பார்கள். இப்படியெல்லாம் செய்வது மீறுதல். இது நிமித்தம் நம்முடைய பாவங்கள் வருகிறது. உலகத்தில் பாவம் வருகிறது, மனிதனுக்கு பாவம் வருகிறது. அதையெல்லாம் அவர் சுமந்தார். அந்த மனிதனின் பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார். மனிதர்கள் செய்கிற அக்கிரமத்தினால் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாரமான பாவத்தை அவர் சுமக்க வேண்டியதாயிற்று. நாம் அனுபவிக்க வேண்டிய பொல்லாத ஆவிகளிடமிருந்து நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை அவர் அனுபவித்து முடித்தார். அதனால் பொல்லாத ஆவிகள் அவரோடு போய்விட்டது. அவர் சிலுவையில் மரித்து உயிரை விட்ட பொழுது அவருடைய ஆவி பாதாளத்திற்கு கீழே சென்றது. அவரோடு கூட அந்த பொல்லாத ஆவிகளும் போய்விட்டது. பாதாளத்தில் கர்த்தர் அடைத்து விட்டார் அதை. அதனால்தான் நாம் இப்பொழுது விடுதலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை துன்புறுத்த அது வருவதில்லை. நாம அழைத்தால்தான். நாம் சமாதானமாய் வாழ்வதற்காக அவர் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கர்த்தருடைய தழும்புகள், அவர் பட்ட அடிகள், வேதனைகள், அவருடைய தழும்புகள் என்று சொல்லும் பொழுது அடையாளங்கள். நமக்காக அவர் பாவம் சுமந்த, நம் பாவத்தை அவர் சுமந்த அடையாளங்கள் தான் தழும்புகள். அவருடைய திருக்கரங்களிலும் திரு பாதங்களிலும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது சிலுவையில் அவர் ஆணியால் அடிக்கப்பட்ட காயங்கள். அவைகள் அடையாளமாய் இருக்கிறது நம்முடைய பாவங்களை அவர் சுமந்ததற்கு. அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நாம் வேண்டுதல் செய்யும் போது, ஜெபிக்கும் போது பிதாவாகிய தேவன் தம்முடைய கரங்களை பார்ப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் கரங்களை பார்ப்பார், காட்டுவார். இப்படி காட்டுவார், குமாரன் காட்டுவார் பிதாவின் இடத்தில், இவர்களுக்காக நான் அடிபட்டிருக்கிறேனே, இவர்களை மன்னியும், இவர்கள் பாவங்களை நான் பெற்றுக்கொண்டேனே என்று. பிதாவாகிய தேவனும் நீதி நிறைவேறுதலின்படி பரிசுத்த பலியாய் தம் குமாரனை ஒப்பு கொடுத்து விட்டார் அல்லவா, அதனால் அவர்களை மன்னித்து விடுவார். அதான் நம்மைதான் மன்னித்து விடுவார். நமக்கு சமாதானம் வந்துவிடும். நம் பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு சிறிய குட்டி ஒரு கதை. ஒரு தகப்பன் இருந்தார். ஒரு பெரிய பணக்கார வீடு. அந்த வீட்டில் அந்த காலத்தில் அதிகமான டிவிகள்லாம் கிடையாது. அந்த பணக்கார வீட்டில் அந்த ஊரிலேயே ஒரே ஒரு டிவி இருந்தது. அதன் பக்கத்தில், அந்த வீட்டின் பக்கத்தில் ஒரு ஏழை குடிசை இருந்தது. அதில் ஒரு சிறுவன் இருந்தான். இந்த பணக்கார வீட்டில் தினமும் டிவி போடுவார்கள். இந்த சிறு பையன் தினமும் மாலை நேரத்தில் போய் அந்த வீட்டில் அமர்ந்து, பணக்கார வீட்டில் அமர்ந்து டிவி பார்ப்பது வழக்கம். பல பிள்ளைகள், அது இருக்கிற எல்லா பிள்ளைகளும் போய் பார்ப்பார்கள். டிவி பார்த்து சந்தோஷமா இருப்பார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த ஏழை பையன், அந்த டிவி அந்த காலத்தில் மிக அதிக விலை உயர்வாய் இருக்கும். அந்த அளவுக்கு விலை உயர்ந்த டிவி அது. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஏழை சிறுவன் அந்த வீட்டிற்கு சென்று ஒரு நாள் டிவி பார்த்து கொண்டிருந்தான். எதேச்சையாக அந்த டிவியின் மேல் இவன் கைப்பட்டு அது கீழே விழுந்து விட்டது. விழுந்து சுக்குநூறாய் உடைந்து விட்டது. அந்த பணக்கார வீட்டில் உள்ளவர்கள் சும்மா விடுவார்களா? இவன் டிவியை உடைத்து விட்டான். பணக்காரர்கள் என்றாலும் அதிக விலை கொடுத்து அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த பையனை பிடித்து அவர்கள் தகப்பனுக்கு சொல்லி அனுப்பினார்கள், உங்கள் பையன் எங்கள் வீட்டில் வந்து விலை உயர்ந்த ஒரு டிவியை உடைத்து விட்டார். இவனை நாங்கள் அடித்து நொறுக்கப் போகிறோம் என்று அடிக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட பக்கத்தில் இருந்து அவருடைய அப்பா வருகிறார். ஐயோ, என் மகனை அடிக்காதிருங்கள். என் பிள்ளை தவறு செய்து விட்டான், அது தவறுதான். அவனை அடிக்காதிருங்கள், அவன் தாங்க மாட்டான். அதற்குரிய விலையை நான் கொடுக்கிறேன். என்னை அடியுங்கள். அதற்கான எவ்வளவு பணமாய் இருந்தாலும் நான் வேலை செய்து சம்பாதித்து
அதற்குரிய பலனை நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன், என் மகனை விட்டு விடுங்கள் என்று அத்தனை அடிகளையும் அவரே வாங்கி கொண்டார். அதற்கு நஷ்ட ஈடாக எல்லா விலையையும் அவரே கொடுத்தார். கொடுத்து அந்த மகனை மீட்டு கொண்டார். தன் வீட்டையே கொடுத்தார். தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்தார். தன் மகனை மீட்டு கொண்டார். தன் மகன் இருந்தால் போதும். தன் மகனை மீட்டு கொள்ள காரணம் தகப்பனின் பாசம். அதேதான், அதே போலதான் சிலுவை மரணமும். நமக்காக அவர் விலை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம். அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஆடுகள் மேய்வது போல இந்த வெள்ளாடுகள் என்ன செய்யும்? ஒரு ஒழுங்கே இருக்காது, எல்லா பக்கமும் திரியும், அதது இஷ்டமானபடி போகும். அது போல மனிதர்கள் நமக்கு என்ன தோன்றியதோ, நம் சிந்தனைக்கு தோன்றியபடி எல்லாம் வாழ்க்கை. எது தவறு எது சரி என்று யோசிப்பதில்லை. நீதி நியாயங்களை கற்பதில்லை. எனக்கு இன்று என்ன தோன்றுகிறதோ அதை செய்வேன், நாளை என்ன தோன்றுகிறதோ அதை செய்வேன் என்று ஆடு மாடுகளை போல வாழத் தொடங்கிவிட்டோம். திரிந்து பாவம் செய்தோம். அலைந்து திரிந்து மனம் போனபடி போவது. எதை பிடித்தாலும் அதை செய்வது. பாவம் எது பரிசுத்தம் எது என்று யோசிப்பதில்லை. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரோ, பிதாவாகிய தேவனோ நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் சுமத்தினார், குமாரன் மேல் சுமத்தினார், இயேசு கிறிஸ்துவின் மேல். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் நிமித்தம் அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், பல பாடுகள் பட்டார். ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. கர்த்தரை அவர்கள் கொடுமைப்படுத்தும் போது, துன்மார்க்கர், ரோம போர் சேவகர்களும் மற்றவர்களும் கொடுமைப்படுத்தும் போது ஒரு வார்த்தையும் கர்த்தர் திறந்து பேசவே இல்லை, வாயை திறக்கவே இல்லை. அவர் அப்படியே அமைதியாய் தாங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய திருவாய் ஒரு வார்த்தையும் பேசாமல், பேச வேண்டிய ஒரு சில வார்த்தைகளை தவிர, பதில் சொல்ல வேண்டிய காரியத்தை தவிர வேறு எதையுமே அவர் பேசவில்லை. அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல அவர் வாய் பேசாமல் இருந்தார். அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் ஒடுக்கத்தின் மத்தியிலும் பதில் பேசவில்லை. இன்றும் கூட இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவை மரணத்தை தியானிக்க வேண்டும். 7 வார்த்தைகளை மட்டும் தியானித்து விட்டு போகக்கூடாது. அவர் பாடுகளை தியானிக்க வேண்டும். சிலுவை பாடு என்று சொல்லிக்கொண்டு அவர் 7 வார்த்தைகள், பேசிய வார்த்தைகளை மட்டும் யோசித்துக் கொண்டு அதை மட்டும் சிந்தித்துக் கொண்டு போய்விடுகிறோம். அவர் பட்ட பாடுகளை, அவர் பட்ட வலிகளை தியானிக்க வேண்டும். எதற்காக, ஏன் என்று தியானிக்க வேண்டும். அதுவும் முக்கியம்தான். 7 வார்த்தைகள் மட்டும் போதாது, அதுவும் வேண்டும். அடிக்கப்படும்படி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். பலி கொடுப்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அழைத்து கொண்டு போனால் அதற்கு தெரியாது, அமைதியாக வரும். அது போலதான் கர்த்தரும் வந்தார். ஆடுகள், இந்த வெள்ளை முடி இருக்கிற, அதிகமாய் நீல நீள முடிகள் இருக்கும், சுருள் சுருளாக முடி இருக்கும் அந்த ஆட்டுக்குட்டிகளை அடிக்கடி அந்த மேல் இருக்கும் முடிகளை எல்லாம் வெட்டி விடுவார்கள். அதிகமாய் நீளமாய் வளரும். அதில் நிறைய பூச்சிகள் எல்லாம் போய் அந்த ஆட்டை மிகவும் துன்பப்படுத்தும். அந்த ஆட்டின் மேலுள்ள அந்த முடிகளை அகற்றி அதை குளிர் பிரதேசங்களில் கம்பளியாக நெய்வார்கள். அது விலையுள்ள ஒரு பொருள். அது ஒரு ஆட்டின் முடியை எடுத்து அதை விற்பார்கள், விலை கொடுத்து வாங்குவார்கள். அந்த முடியை பயன்படுத்தி கம்பளி நெய்வார்கள், போர்வையாக செய்வார்கள். அதை போர்த்தி கொள்ளும் போது அதிக வெப்பம் கொடுக்கும். குளிர் பிரதேசங்களில் அந்த கம்பளி போர்வை மிகுந்த கதகதப்பாய் இருக்கும். இப்படி செய்வது வழக்கம். இப்படி அந்த ஆட்டுக்குட்டியை முடி எடுக்கும் பொழுது அது அமைதியாக கொடுக்கும், ஒன்றுமே செய்யாது. தன் முடியை வெட்டுகிறார்களே என்று நினைக்காது, அது அமைதியாய் காட்டும். அதுக்கு இதமாக இருக்கும், அதனால் அது அமைதியாய் இருக்கும். அது போல கர்த்தர் இருந்தார். அவரை கொடுமைப்படுத்தும் போது அமைதியாய் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார், பதில் பேச. துன்பத்தில் இருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்தும் அவர் எடுக்கப்பட்டார். அவர் துன்பப்பட்டார், நியாய தீர்ப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய நியாயத்திற்கு அவருக்கு கொடுக்கும். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? அந்த துன்பத்தை பட்டுக்கொண்டே இருக்கவில்லை, அதிலிருந்து அவர் வெளியே வந்து விட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்?
அவருடைய பிள்ளைகளின் கணக்கை யாரால் சொல்ல முடியும்? நாம் தான் அவர்கள். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் இரத்தத்தில் பிறந்த பிள்ளைகள். அவர் இரத்தம் சிந்தி பெற்றெடுத்த பிள்ளைகள் நாம். அவர் இரத்தம் சிந்தியதால் தான் நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அந்த இரத்தத்தை நம்மேல் பூசிக்கொண்டு, அவர் சரீரத்தை பெற்றுக்கொண்டு, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு என்ன? தாயின் இரத்தமும் சதையும் தான் அந்த பிள்ளைக்கு இருக்கு அல்லவா? பிதாவாகிய தேவன் தம் குமாரனை கொடுத்தார். சிலுவை மரணத்தில் அவர் தம்முடைய சரீரத்தையும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்தார். அவர் தாய் நமக்கு பிள்ளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தாயுமாய் இருக்கிறார் அல்லவா? அவருடைய பிள்ளைகளை, அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? கோடி கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அந்த பட்டியலில் இருக்கிறோம் என்பதை நினைத்து சந்தோஷப்படுவோம். கர்த்தரிடம் போய் சேர்வோம். இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருவதே சந்தோஷமான காரியம். அதுவே வெற்றி. ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார். இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து அவர் வெளியே போய்விட்டார். அவருடைய வாழ்நாள் முடிந்தது. இந்த பூமியில் மனித அவதாரத்தில் இயேசு கிறிஸ்துவாக வாழ்ந்த காலம், அவர் அவதாரமாய் வாழ வேண்டிய காலம் முடிந்தது. அவருடைய ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம் அவர் துன்பப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துன்பப்பட்டதற்கு நாம் தான் காரணம். அவர் எந்த தவறும் செய்யவில்லை. இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர். நமக்காக இவ்வளவு தியாகங்களையும் செய்தவர் நம்மளை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாமல் துன்பப்படாமல் தைரியமாய் இருங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து சகல காரியங்களிலும் நமக்கு வெற்றி கொடுத்து தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. கர்த்தர் நமக்காக மரித்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த காரியம். எல்லோரும் சொல்லுகிறோம், கேட்கிறோம். கர்த்தர் நமக்காக மரித்தார், அது உண்மைதான், அதுதான் சத்தியம். அப்படி இருக்க அது எப்படி நமக்காக அவர் மரித்த மரணம்? இரண்டிற்கும் உள்ள சம்பந்தம், நம்முடைய வாழ்க்கைக்கும் கர்த்தருடைய சிலுவை மரணத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை குறித்துதான் கடந்த செய்திகளை நாம் பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக கர்த்தர் நமக்காக பாடுபட்டது எப்படி நமக்கு வந்து சேர்கிறது, அவருடைய பாடுகளுக்கும் நம்முடைய பாவ மன்னிப்புக்கும் உள்ள தொடர்பை தியானித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த செய்தியையும் பார்க்கலாம். 8ஆம் வசனத்தில் இடுக்கணிலிருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்தும் கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நியாய தீர்ப்பை அனுபவித்தார். நியாய தீர்ப்பு என்றால் மனிதர்களின் பாவத்திற்கு தக்க தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். நாம் பெற வேண்டிய நியாய தீர்ப்பை அவர் பெற்றார். நாம் பெற வேண்டிய துன்பத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இடுக்கண் என்றால் துன்பம் என்று பொருள். துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பம், நாம் பாவம் செய்தோம், அதற்கேற்ற துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக கர்த்தர் சுமந்து கொண்டார். அந்த சுமதை தாங்கிலிருந்து, அந்த சுமக்கும் பாரத்திலிருந்து கர்த்தர் எடுத்து கொள்ளப்பட்டார். அந்த துன்பத்திலிருந்து அவர் மீண்டு வந்தார். அதை அனுபவித்துக் கொண்டே இருக்கவில்லை. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் துன்பப்பட்டார் என்றும் நமக்காக பாடுகளை அனுபவித்தார் என்றும் அது முற்று பெற்றது. அதிலிருந்து அவர் மரணம் அடைந்தார், தன் ஜீவனை கொடுத்தார், உலகத்தில் விட்டு விட்டார் என்பதையும் குறிக்கிறது. எடுக்கப்பட்டார், துன்பத்திலிருந்து எடுக்கப்பட்டார். துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய ஜீவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை எடுத்தார். இது சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? இதுதான் நம்மையும் அவரையும் இணைக்கிற வார்த்தையா இருக்கிறது. அவருடைய வம்சம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சம். பொதுவாக நம்மிடையே ஒரு உலக வழக்கம், எல்லா தேசங்களிலும் இருக்கிற ஒரு உலக வழக்கம் உண்டு. அதாவது ஒரு பிள்ளை பிறந்ததானால் அதன் பெயரை சொல்லும் போது தகப்பனின் பெயரை முதல் எழுத்தை நாம் சேர்த்து சொல்வோம், இனிஷியல் என்று சொல்லுகிறோம். அந்த தகப்பனுடைய பெயரோடு சேர்த்துதான் பிள்ளையோட பெயரையே சொல்லுகிறோம். பிள்ளை என்றால் இன்னாருடைய மகன் என்று. வேதாகம பழக்கத்தின்படி பார்த்தால் 3-4 தலைமுறை வரைக்கும் சொல்லப்படும். இன்னாருடைய மகனான இன்னார், இவருடைய மகன் இவர், இவருடைய மகன் இவர் என்று கடைசியாக பெயர் சொல்லப்படும். பல இடங்களில் வேதத்தில் அப்படி சொல்லி
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க தகப்பனின் பெயரை சேர்த்து பிள்ளைக்கு பெயர் சொல்வது வழக்கம். ஏனென்றால் அவர்கள் இரத்தத்திலிருந்து இவர்கள் வந்தார். ஒரு மனிதனுடைய அடையாளமே தகப்பனுடைய பெயரோடு சேர்த்துதான் சொல்லப்படுகிறது. சரி, இது நடைமுறை, இது வரலாறு, இது பழக்கம், இது நியாயமும் நீதியும் கூட. சரி, இப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வம்சம் என்று சொன்னால் இன்று நாம் எல்லோரும் என்ன சொல்லிக் கொள்கிறோம்? கர்த்தருடைய ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். கிறிஸ்து என்றால் ராஜா. ராஜா என்றால் நம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறோம். இயேசு ராஜா, அவர் ராஜா, அவருடைய பெயரை சேர்த்துதான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ராஜா வீட்டு பிள்ளைகள், நாமும் ராஜா இளவரசர்களாக இளவரசிகளாக இருக்கிறோம். இப்படி கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டானது. அவருடைய வம்சமாய் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த வம்சம் என்ற வார்த்தைக்கு இன்னும் ஆழமான சத்தியம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதால் ஏற்றுக்கொண்டு அவரை நம் தகப்பனாக நாம் மனதில் நினைத்து, பிதாவாகிய தேவன், குமாரன் எல்லாம் நம் ஒருவராய் இருக்கிறார். அப்படி இருக்க அவரை நாம் தகப்பனாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம். அதனால் அவருடைய வம்சம் என்று சொல்லப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் அவர் ரத்தம் நம்ம மேல் பூசப்படுகிறது. அவருக்கு பிள்ளைகளாகிறோம். நம்முடைய நியாய தீர்ப்பு அவருக்கும், அவருடைய பாவ மன்னிப்பு நமக்கும் கிடைக்கிறது. அவருடைய ரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இதில் இன்னொரு காரியமும் உண்டு. இதில் பல பரிமாணங்கள் உண்டு. அதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு நாம் பிறப்பதினால், ஒரு குழந்தை எப்படி தாயின் ரத்தத்தில் இருந்து, அந்த தாயின் வயிற்றில் 10 மாதம் அந்த ரத்தத்தில் தான் ஆடுகிறது, அதன் ரத்தத்தை தான் ஆகாரமாய் புசிக்கிறது. இன்றும் மருத்துவ விஞ்ஞானத்தின்படி பார்க்கும்போது தாயின் ரத்தமும் சதையும் பிள்ளைக்கு ஒத்து போகும். ஏதாவது ஆபரேஷன் செய்யும் போது பல நேரங்களில் தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகும். ஏனென்றால் அந்த ரத்தம் ஒரே ரத்தமாய் இருப்பதினால் அப்படி செய்வார்கள். அதாவது ரத்தம் தேவைப்பட்டாலோ அல்லது சதை தேவைப்பட்டாலோ அப்படி எடுப்பது வழக்கம் மருத்துவ விஞ்ஞானத்திலும் கூட. இதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய உடலையும் அவருடைய இரத்தத்தையும் நாமும் பேசுகிறோம். அவருடைய இரத்தத்தோடு நம்முடைய இரத்தமாகவும் அவருடைய சரீரத்தோடு நம்முடைய சரீரமாகவும் கலக்கிறது. இப்படி இரத்தமும் சதையும் ஒன்றாவதினால், அதாவது கர்த்தருடைய இரத்தமும் சதையும் நம்முடைய திருவிருந்தின்படி, திருவிருந்து எடுக்கும் போது அப்பமும் திராட்சரசமும் கர்த்தருடைய சரீரமாகவும் இரத்தமாகவும் விசுவாசித்து, நம் மனதால் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம். விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் தான். அப்படி நாம் சேரும் போது அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம். அவருடைய பிள்ளைகள் ஆவதினால் நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டு அவருடைய பாவ மன்னிப்பு, நம் பாவங்களை அவர் சுமந்து விடுவதினால் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் பாவ தண்டனையிலிருந்து. அதற்கு பெயர் தான் நியாயத்தீர்ப்பு. பாவத்திற்கேற்ற தண்டனை நாம் பெறாமல் அவரிடத்தில் கொடுத்துவிட்டு மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த விசுவாசம் இல்லாமல் பாவ மன்னிப்பை பெற முடியாது. அதனால் நாம் பாவம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் விசுவாசித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், மனதால் அவர் ஒருவரே தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று விசுவாசித்தால், அவர்களுக்கு தான், யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இப்படி, ஏனென்றால் அப்பொழுதுதான் பாவம் ஒன்றாகும். ஏனென்றால் அந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் போதுதான் அது நமக்கு ஒரு உறவை உண்டாகிறது. தகப்பன் பிள்ளை என்ற உறவு. அந்த உறவு இருந்தால்தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும். இப்படி இருக்க இது நாம் விசுவாசிக்காமல் பெற முடியாது. இன்று பலர் கிறிஸ்தவர்கள் என்று ஆராதனைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் கூட பலர் நோய்வாய்ப்பட்டும் பலவித பாவத்திலிருந்து விடுபடாமலும் இருப்பதற்கு காரணம் விசுவாசியாமல் இருப்பதே. விசுவாசம் இல்லாத யாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல. அது எத்தனை தலைமுறையாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் விசுவாசத்தை அறியாமல், ரட்சிப்பை பெறாமல் யாரும் என்னை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது. நம்மை நாமே ஆராய்ந்து உலகம் என்னவாவது சொல்லிக் கொண்டு போகட்டும், அதில் பிரயோஜனம் அல்ல. பரலோகம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது? நாம் இன்று ஒரு போதகராக இருக்கலாம், பிஷப்பாக கூட இருக்கலாம். ஆனால் விசுவாசிக்காவிட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் ஏதோ பழக்கத்திற்காக பெற்றோர்களின் பழக்க வழக்கங்களினாலும்
வேத வசனத்தை சிறு வயதிலிருந்து கற்றிருப்பதினாலும் ஒரு பாடம், கணக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது போல சொல்லிக் கொடுத்து கொண்டு வாழ்ந்திருந்தால் ரட்சிக்கப்படவும் மாட்டார்கள், பரலோகத்திற்கு போகவும் வாய்ப்பில்லை. யாராயிருந்தாலும் பரலோகம் பார்ப்பது மனிதன் என்றால் மனிதன்தான். எந்த பதவி, பட்டம் எதுவும் செல்லாது. அங்கு பரலோக ராஜ்யத்தில் செல்லாது. எந்த தகுதியும் உலகம் கொடுக்கிற தகுதிகள் பரலோகத்தில் செல்லாது. பரலோக தகுதி என்று ஒன்று உண்டு. அதுதான் விசுவாசித்தால் அவர்களை கிறிஸ்தவர்கள், அவர்களே பாவ மன்னிப்பை பெறுவார்கள், பரலோகம் செல்ல முடியும். இதை கவனமாக நாம் கொள்ள வேண்டும். இதைதான் இங்கு சொல்லியிருக்கிறது. அவர் வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? இத்தனை பேர் தான் அவருடைய வம்சம் என்று யாரால் சொல்ல முடியும்? அத்தனை கோடி மக்கள் அவர் ரத்தத்தில் பிறக்க போகிறார்கள் என்று பொருள். சரி, ஏன் ரத்தத்தினால் பிறக்க வேண்டும்? ஏன் மாம்சத்தோடு ஒன்றாய் இணைய வேண்டும் என்றால் லேவியராகமத்திற்குள் செல்ல வேண்டும். லேவியராகமம் முதல் 6 அதிகாரங்களில் ஒவ்வொரு விதமான பலி கொடுக்கும் முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாவ நிவாரண பலி, ஒரு மனிதனுடைய பாவம் போக வேண்டும் என்றால் அவன் பலி கொடுக்கப்பட அந்த மனிதன் ஒரு பலி கொடுக்க வேண்டும். ஒரு ஆட்டையாவது, ஆட்டுக்குட்டி, அதாவது குறும்பாடு என்று சொல்வார்கள், அந்த வெள்ளையான முடி இருக்கக்கூடிய அந்த ஆடு, ஆட்டுக்குட்டியையாவது அல்லது அதாவது செம்மறி ஆடு என்று சொல்லுவோம், அந்த செம்மறி ஆட்டையாவது அல்லது காளை மாட்டையாவது கொடுப்பார்கள். காளை மாடு கொடுப்பது பழக்கம். அப்படி அந்த காளை மாட்டை கொடுத்து பலி செலுத்தி அதன் ரத்தம் அந்த பலிபீடத்தின் மேல் சிந்தப்படும். அந்த ரத்தம் ஆசாரியரால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு போகப்பட்டு அங்கு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை பெட்டி, பரிசுத்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, அந்த கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்படும். அந்த இடத்தில் தான் அந்த ரத்தம் தெளிக்கப்படும். அப்படியானால் பலிபீடத்தின் மேல் இருக்கிற ரத்தம் அந்த பலிபீடத்தின் கொம்புகளில் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உடன்படிக்கை பெட்டியின் மேலும் தெளிக்கப்படும். இப்படி செய்யும் பொழுதுதான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். இது தேவ நீதி. இதை நிறைவேற்றவே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காளை மாடை போல மனித அவதாரத்தில் வந்து நமக்காக பலியாகி கிருபாசனத்தின் மேலும் அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது அவருடைய காலின் கீழே அந்த சிலுவை மரத்தின் அடியில் உள்ள குகையில் தான் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். 40 வருடங்களுக்கு முன்பாக ராய்ட் என்பவர் கண்டுபிடித்திருக்கிறார். அந்த ஒரு குகை வழியாக செல்லும் போது சரியாக கர்த்தர் சிலுவையில் தொங்கின அதே இடத்தின் கீழே அந்த மறைத்து குகைக்குள் உடன்படிக்கை பெட்டி வைத்திருக்கிறது. கர்த்தர் சிலுவையில் உயிரை விடும் அந்த நேரத்தில், அதற்கு முன்பாகவே அங்கு ஒரு நிலநடுக்கம் வந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அப்பொழுது அந்த நிலநடுக்கம் வந்த போது பூமி பிளந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் இருந்த, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருக்கரங்களில் இருந்த ரத்தம் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதே இரத்த துளிகளை தான் இந்த ராபின் ஒயிட் 40 வருடங்களுக்கு முன்பாக அதை எடுத்திருக்கிறார். அதை ஆய்வகத்தில் சோதனை செய்து இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்று உறுதி செய்யப்பட்டு விட்டாயிற்று. அந்த இரத்த துளிகள் இன்றும் பூமியில் இருக்கிறது, மனிதர்களின் கைவசத்தில் இருக்கிறது. இப்படி தேவ நீதி முழுமையாய் நிறைவேற்றப்பட்டது. இதனால் இரத்தத்தினால் அவர் நம்மை சம்பாதித்திருக்கிறார். அதனால் தான் வேதம் எங்கு சொல்லுகிறது, அவருடைய வம்சத்தை, வம்சம் என்று இந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறது. வம்சம் என்றால் தகப்பன், பிள்ளை, அடுத்தது பேரப்பிள்ளை என்று அவர்கள் வம்சம் என்று சொல்வார்கள். அவர் ரத்தத்தில் நாம் பிறந்து கொண்டே இருக்கிறோம். 2000 வருடங்களாக அவருடைய ரத்தத்தில் பிறந்த வம்சம் நாம் தான். அது அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். அப்படி ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினால் தாயாக நமக்கு மாறி அவர் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். புது மனிதனாக பெற்றெடுத்திருக்கிறார். அதனால்தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும் என்றால், எண்ணிக்கை கடங்காத ஆபிரகாம் சொன்னது போல வானத்து நட்சத்திரங்கள் அளவு, கடற்கரை மணல் அளவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சம் நாம் தான். அது அந்த ஒரு நட்சத்திரங்களில் ஒன்றாக நாம் இருக்கிறோம், மணத்துவள்களில் ஒன்றாக நாம் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய மேன்மையான வாழ்க்கை இது! கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதை விட இந்த உலகத்தில் எந்த இன்பமும் கிடையாது. எல்லாம் மாயை. பிரசங்கியை படித்து பார்த்தால் புரியும். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், இந்த உலகத்திலிருந்து அவர் மரணம் அடைந்தார் என்பதை தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம்
அவர் வாதிக்கப்பட்டார். இத்தனை வாதைகளையும் அவர் எதற்கு அனுபவித்தார்? நம்முடைய மீறுதலினால். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். அதாவது சிலுவையில் மரித்தவர்களை ஒன்றாக போட்டு அடக்கம் பண்ணி விடுவார்களாம். குழி தோண்டி அந்த காலத்தில் பழக்கம் இருந்திருக்கிறது. துன்மார்க்கரோடு இரண்டு பக்கமும் திருடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அருகில் வைத்திருந்தார்கள். வலது புறம் ஒரு திருடன், இடது புறம் ஒரு திருடன் என்று இருவரை அவர்கள் சிலுவையில் தொங்க விட்டிருந்தார்கள். அப்படி என்றால் அவர்களை புதைக்கிற இடத்தில் தான் ஆண்டவருக்கு ஏற்பாடு செய்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டதும் அவரை கல்லறையில் அடக்கம் பண்ண அந்த ஊரில் இருந்த மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு கல்லறையை ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். ஒரு நல்ல கல்லறையை, யாரும் வைக்கப்படாத புதிய கல்லறையை ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார்கள். அந்த கல்லறையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினார்கள். அந்த கல்லறை ஒரு மிகப்பெரிய பணக்காரராய் இருந்த ஒரு மனிதனுடைய கல்லறையா இருக்கிறது. அதை 700 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். அவருடைய அடக்கம் பண்ணப்படும் கல்லறை கூட யாருடையது என்று. இவ்வளவு தெளிவான வேதாகமத்தை வைத்துக் கொண்டு நம் வாழ்க்கையின் காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் அறியாமை என்றே சொல்ல வேண்டும். நம்முடைய அறியாமைதான். வேதம் தெளிவாக எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி இருக்கிறது. நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது, எல்லா காலங்களும் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. படித்து புரிந்து கொண்டு மனதால் விசுவாசித்தால் எவ்வளவு பெரிய மேன்மை. ஞானமாய் நடந்து கொள்வோம். வாழ்க்கை ஒரு முறைதான். ஞானமாய் இருந்தால் நல்லது. இழந்து போன வாழ்க்கை திரும்ப வராது. போன வருடம் திரும்பவும் கிடைக்காது. அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனையும் இல்லை. அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் இவ்வாறு துன்பப்பட்டார், சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்தார், பாட அனுபவித்தார். அவர் யாருக்காவது ஏதாவது கொடுமை செய்திருந்தாரா? ஒருவருக்கும் இல்லை. ஒரு சிறு தீங்கும் செய்யாத பரிசுத்த தெய்வம் அவர். பரிசுத்தமான மனிதராய் வாழ்ந்தார். ஒரு கொடுமையும் அவர் செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவரை போல்தான் நாமும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். வஞ்சனை என்பதே இல்லை. வஞ்சக பேச்சு அவரிடத்தில் இல்லை. இந்த காலத்தில் அதை வஞ்சனை பேச்சு என்று நாம் சொல்வதில்லை. திறமையான பேச்சு, சாமர்த்திய பேச்சு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள். தவறு, மிகவும் தவறு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சியது பாவத்தினால் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மாய்மாலங்கள் எண்ணத்திற்கு கொஞ்ச காலம் வாழ போகிறோம். புள்ளை போன்ற வாழ்க்கை. இதில் எதற்கு இத்தனை திட்டமிடல், இத்தனை போராட்டங்கள், இத்தனை வஞ்சனை? தேவையற்றது. கொஞ்ச கால வாழ்க்கை. கண்மூடி கண் திறப்பதற்குள் வாழ்க்கை முடிந்து போகும். எதற்கு இத்தனை திட்டங்கள், இத்தனை வஞ்சனையான எண்ணங்கள்? தேவையற்றது. கர்த்தர் மிக தெளிவாய் வாழ்ந்தார். அவரிடத்தில் கொடுமையோ வஞ்சனையோ இருந்ததே இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க வேண்டும். அவர் இருதயம் நொறுக்கப்பட வேண்டும். அவர் பண்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட வேண்டும் என்று பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஏன்? நம் வழியை அவர் புரிந்து கொள்ளும்படியாக. நாளைக்கு, அதாவது எதிர்காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் என்ன சொல்லுவோம்? நாமே நினைப்போம், மனிதனுடைய பாடு கடவுளுக்கு எங்கே தெரியும் சொல்வோம் அல்லவா? எங்கள் வழி தெரியாத சாமி உமக்கு. நாங்கள் என்ன பாடுபட்டோம் தெரியுமா? நீர் பெரியவர், தெய்வம், சிங்காசனத்தில் இருக்கிறீர், பரலோகத்தில் இருக்கிறீர். இந்த பூமியில் நாங்கள் படும் பாடு உமக்கு தெரியுமா என்று நாமே மிகப்பெரிய மனிதர்கள் போல கேட்போம். இந்த கேள்வியை இப்பொழுது கேட்க வாய்ப்பே இல்லை. இந்த உலகத்தில் நம்மை போல பிறந்து 33.5 வருடங்கள் வாழ்ந்து சகல துன்பங்களையும் அனுபவித்து, எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த மனிதனும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு உச்சகட்ட துன்பத்தையும் அனுபவித்து, அதற்கு மேலும் அனுபவித்து, மனிதன் எந்த மனிதராலும் இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க முடியாது, இறந்து விடுவான். ஆனால் இவர் அதையும் அதிகமாய், அதை விட அதிகமாய் துன்பத்தை அனுபவித்து தம் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த கேள்வியை யாரும் கேட்கவே முடியாது. அத்தனை பாடுகளை அவர் பட்டிருக்கிறார். அவர் பட்ட பாடுகளை தேவனே நியமித்தார். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தானாக எந்த மனிதனும் வந்தோ, சாத்தானும் வந்தோ
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கை வைக்கவில்லை. அது முடியாது. பிதாவாகிய தேவன் இந்த கொடுமையான துன்பமான பாதைகளின் வழியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழி நடத்தினார். அவரே இதை அனுமதித்தார். இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும் இன்பமோ துன்பமோ எதுவும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் வருவதில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்பம் மட்டுமல்ல, துன்பமும் அவர் அனுமதியோடு தான் நமக்கு வருகிறது. அதை நாம் சரியாக புரிந்து கொள்வது நல்லது. அவருடைய ஆத்துமா தன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாள் என்று சொல்லும் பொழுது நித்திய ஜீவனை குறிக்கிறது. நிரந்தரமாக நித்தியமாக தம்முடைய ஜனங்களை பார்த்திருப்பார். இப்பொழுது 2000 வருடங்களாக எத்தனை தலைமுறைகள் வந்து போயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பரலோகத்திற்கு பரிசுத்தவான்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? இதையெல்லாம் அவர் பார்த்து மகிழ்ந்திருக்கிறார் அல்லவா? அதைதான் இங்கு சொல்ல கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றுவார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிதாவின் சித்தத்தை எல்லாம் நிறைவாய் எப்பொழுதும் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றி மகிழ்வார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பட்ட பாடுகள், எத்தனை பாடுகளை பட்டு வேதனைப்பட்டிருப்பார். அந்த ஆத்துமா எவ்வளவாய் துடித்திருக்கும். சிலுவை மரணத்தின் போது, அதற்கு முன்பாகவும் ஊழியத்திற்கு வந்ததிலிருந்து அவர் அதிக பாடுகளை பட்டார். அப்படியெல்லாம் செய்யும் பொழுது அவர் மனம் துடித்திருக்கும். அந்த வேதனையின் பலனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இப்பொழுது நாமெல்லாம் அவரோடு பரலோகத்துக்கு பரிசுத்தவான்கள் போய் சேரும் போது அதை பார்த்து அவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருத்தத்தின் பலனை இன்று பார்க்கிறார். மரம் வைக்கிறோம், அது ஒரு பழம் பழுக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை காத்து கொண்டிருப்போம், எப்பொழுது பூக்கும் எப்பொழுது காய்க்கும் என்று. அது பழம் கொடுக்கும் போது சந்தோஷப்படுவோம் அல்லவா? என் பலன் கிடைத்து விட்டது, நான் பட்ட பாடுகளுக்கு பலன் கிடைத்தது என்று சந்தோஷப்படுவோம். அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினால் பட்ட பாடுகளின் பலனை இப்பொழுது பார்த்து திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார். அது நித்திய ஜீவனிலும் தொடரும். அப்பொழுது எல்லோரும் நாம் ஒன்றாக சேருவோம். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்த அறிவை தம்முடைய ஜனங்களுக்கு போதித்து அவர்களை நீதிமான்கள் ஆக்குவார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இப்பொழுது போதிக்கிறார் அல்லவா? இந்த வேத வசனங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அல்லவா? இந்த செய்தியும் கூட அது போல வேத வசனங்களை தியானிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மைக்கு போதித்து நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார். அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள நாம் நீதிமான்கள் ஆகிறோம். கர்த்தரை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நீதிமான்களாய் வாழ முடியும். இதுதான் இந்த வார்த்தையின் போல். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். பரம தகப்பனை போல யாரால் முடியும்? நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? தாமே சுமந்து கொள்வார். இது அவருடைய சிலுவை மரணத்தை தான் சொல்லுகிறது. 700 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட எதிர்காலத்தை குறித்த வார்த்தை, சுமந்து கொள்வார் என்று. அப்படி என்றால் சிலுவை மரணத்தில் நம் பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொள்ளுகிறார். நாம் செய்த பாவத்திற்கேற்ற தண்டனை கொடுக்க பொல்லாத ஆவிகள் காத்திருக்கும். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவரை அண்டிக் கொள்கிறோம், அவரோடு ஓடி போய் ஒளிந்து கொள்கிறோம் அவர் பக்கத்தில் என்றால் கர்த்தர் சொல்லுவார், என் பிள்ளைகள் செய்த பாவத்திற்கு நீ என்னை அடித்து விட்டு போ என்று வாங்கிக் கொள்கிறார். திருக்கரங்களை நீட்டுகிறார், திரு பாதங்களை காட்டுகிறார். அவன் ஆணியால் அடித்தான், நம்மை மீட்டுக் கொண்டார். நாம் பட வேண்டிய அடிகள் அவைகள். நாம் செய்த அக்கிரமங்களின் எல்லை அந்த அளவுக்கு பெரியது. உலகத்தின் எல்லா மனிதர்களின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, தெளிவாகவே சொல்லப்பட்டு விட்டாயிற்று, தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி விட்டார். தாமே தன் உயிரை கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாராலும் கொல்ல முடியாது. அவர் மனுஷகுமாரன். அவர் மேல் கை போட்டு கொல்லும் அளவுக்கு
யாராலும் முடியாது. அவரை தொடக்கூட யாராலும் முடியாது. அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவனும் ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் எல்லாரும் இத்தனை பாடுகளையும் படுத்தினார்கள். உயிரை எடுக்க எவனாலும் முடியாது. எந்த மனிதனாலும் முடியாது. அவராக தாமாக தம் ஆத்துமாவை எடுத்து கீழே ஊற்றினார். மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தத்தில் தான் ஆத்துமா. அந்த இரத்தத்தின் தன்மைதான் ஆத்துமா என்று சொல்லப்படுகிறது. மரணத்தில் ஊற்றினார். ஆத்துமாவுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதே போல எலும்புகளுக்கும் ஆவிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மாம்ச சிந்தைக்கும் சரீரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒன்றை ஒன்று ஆளுகிறது. ஆத்துமா ரத்தத்தையும் எலும்பை ஆவியும், அதாவது ஒரு மனிதன் ஆவிக்குரிய பாவம் செய்யும் போது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒரு மனிதனுடைய சரீரத்தின்படி மாம்ச சிந்தையின்படி பாவம் செய்யும் போது, இச்சை போன்ற காரியங்களை செய்யும் பொழுது சரீரத்தில் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. ஒரு மனிதன் ஆத்துமா, அவன் குணமே கெட்ட குணமா இருந்தால் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். இப்படிதான் பிபி, சுகர் போன்ற ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். இதில் இப்படிதான் நோய்கள் வருவதற்கும் நம்முடைய குணங்களுக்கும் மிகுந்த நெருங்கிய தொடர்பு உண்டு. பெற்றோர்களுக்கு இருக்கும் அதே குணம் இருப்பதினால்தான் பிள்ளைகளுக்கும் அதே நோய்கள் வருகிறது. வேத வசனம் நம் குணங்களை மாற்றிவிடும். அப்படி மாற்றும் போது நம்முடைய டிஎன்ஏ சுத்திகரிக்கப்படும். அந்த வியாதிகள் வராது. ஹெரிடிட்டியை உடைக்கும் தன்மை வேத வசனத்திற்கு உண்டு. பரம்பரையாக வரும் வியாதியை நிறுத்த, அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்த வேத வசனமும் ஜெபமும் நிச்சயம் முடியும். வேத வசனத்தினால் முடியும், ஜெபத்தினாலும் முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்படும் பொழுது அந்த கட்டுகள் உடைக்கப்படும். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். அவர் தம் ஜீவனையும் கொடுத்தார் சிலுவையில் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் சிலுவை மரணத்திற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அதன் பின்புதான் இது நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் திருடர்களில் ஒருவரை போல அப்படி சிலுவையில் அறைந்தார்கள். அது அந்த வேத வாக்கியமும் இங்கு நிறைவேறிற்று. அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, அநேகருடைய, ஒருவர் இருவர் அல்ல, உலக மக்களின் பாவங்களை எல்லாம் தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அந்த இடத்தில் சிலுவையில் தொங்கும் போதே வேண்டிக் கொண்டார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டார். அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்காகவும் தான். நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு நம்மை மன்னிக்கும்படி அவர் வேண்டிக் கொண்டார். இப்படி அவர் செய்ததினால் பிதாவாகிய தேவன் சொல்கிறார், அவருக்கு அநேகரை நான் பங்காக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அநேக ஜனங்களை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அப்படி என்றால் நியாய தீர்ப்பு நாள் வந்து ஆண்டவராகிய இயேசு, அதாவது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் பொழுது 1000 வருட அரசாட்சியிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்பொழுது ரட்சிக்கப்பட்ட எல்லோரும் அவருடைய அரசாட்சியின் கீழ் தான் வாழப் போகிறோம். அவருக்கு சொந்தமானவர்களாய் வாழப் போகிறோம். அவரை விசுவாசித்தவர்களுக்கு அவர் ராஜாவாய் இருந்து அரசாள போகிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நாம் எல்லாம் அவருக்கு சொத்தாய் இருக்கிறோம். நம் வீட்டில் ஆடுகள் வளர்த்தால் ஒரு 100 ஆடுகள் இருக்கிறது என்றால் அவைகள் நம்முடைய சொத்து அல்லவா? அது போல கர்த்தருக்கு நாம் சொத்தாக இருக்க போகிறோம். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பலவான்கள் என்று சொல்லும் போது மனிதர்களை தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோடு கூட கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அநேகம் துன்பங்கள் பாடுபடுவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டது போல இவ்வுலகத்தில் நாமும் பாடுபடும் போது அவருக்கு சொந்தமாக அவர்கள் தான் பலசாலிகள், ஊழியர்கள், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்கிற இரத்த சாட்சிகள், ஊழியர்கள். அவர்கள் எல்லாம் கர்த்தரோடு சேர்ந்து கொள்வோம். நாம் எல்லாம் கர்த்தரோடு சேர்ந்து சமாதானமா இருப்போம். அவருக்கு சொந்தமானவர்களாகவும் அவருடைய சொத்தாய் நாம் மாறுவோம். அவர் நம்மை சொத்தாக ஏற்றுக்கொள்கிறார். நம்மை பங்கிட்டுக் கொள்வாராம் கர்த்தர். கொள்ளை பொருளை பங்கிடுவது போல இவர்கள் என் பிள்ளைகள், இவர்கள் இந்த தேசத்திற்கு அதிகாரிகளாய் இருக்கட்டும், இவர்கள் இந்த தேசத்திற்கு அதிகாரிகளாய் இருக்கட்டும் என்று ஒவ்வொருவர்களாக தம்முடைய ஜனங்களை எல்லாம் அவர் பங்கிட்டுக் கொள்வாராம். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர், நமக்காக எல்லா காரியங்களையும் செய்பவர், எதையும் தியாகம் செய்கிறவர். அப்படிப்பட்ட அன்பான தகப்பன் நமக்கு உண்டு.
அவரை விசுவாசிப்போம், அவரை ஏற்றுக்கொள்வோம், அவருடைய இரத்தத்தில் நாம் பங்கெடுப்போம். அவர் ஜீவன் தந்து நமக்கு மீட்டிருக்கிறார். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்போம். நன்றி உணர்வு எப்பொழுதும் நமக்குள் இருக்கட்டும். அவர் பெரியவர், நாம் மிகவும் சிறியவர்கள். அதை உணர்ந்து கொள்வோம். கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருந்து நன்மைகளை பெற்று சிறு குழந்தையைப் போல வஞ்சனை வேண்டாம், திட்டமிடல் வேண்டாம். சிறு குழந்தையைப் போல வாழ்ந்து சமாதானமாய் என்றென்றும் நிலைத்து வாழ்வோம். நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம் தகப்பன் நம்முடன் கூடவே இருந்து நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக